இந்த மாதிரி ஒரு தவறு அவர் பண்ணிருக்க கூடாது. மக்கள் எதிர்பார்ப்போட இருந்தாங்க. 3 மணில இருந்து எல்லாருமே அவருக்காக தான் வெயிட் பண்ணாங்க. அவரோட ஸ்பீச்சுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணாங்க. ஒரு டைமாவது அவரை பார்க்க முடியாதுன்னு சொல்லி எத்தனையோ பேர் இருக்காங்க. அது அவர் வராதது எல்லாருக்குமே ஒரு ஏமாற்றம் தான். பெரம்பலூர் மக்களை சேர்ந்த வரைக்கும் எந்த ஒரு ரிஸ்கா இருந்தாலும் அவர் வந்துட்டு போயிருக்கலாம். அவர் ஸ்பீச் கொடுக்கலனாலும் அவர் வந்து அவர் ஒரு கையசிச்சாவது போயிருந்தா கூட வந்தவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருந்திருக்கும். நாங்க 3 மணில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அவருக்காக. வந்த மழை கூட கடவுளே மழைய கூட நீங்க வர வேணாம், எங்க தளபதி வராரு அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லியிருந்தோம். அப்படி இருந்தும் கூட அவர் வராது. எங்களுக்கு ரொம்ப கவலை, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வார்த்தையால சொல்ல முடியாத அளவுக்கு எங்களுக்கு வேதனையா இருக்கு. விஜய் எங்களை பாக்குறதுக்கு ரெடியா தான் இருந்தாங்க. போலீஸ்காரங்க தான் யாரும் விடல. நாங்க ஈவினிங்ல இருந்து வெயிட் பண்றோம். நாங்க விஜய் பார்த்தா போதும் தான் வெயிட் பண்ணோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதுக்காக வந்தோம். இப்ப 12:30 ஆக போது. நாங்க 5 மணிக்கு வந்தோம். ஈவினிங் 5 மணிக்கு வந்தோம். இப்ப நைட் 12:30 ஆயிடுச்சு. இது விஜயோட ஃபால்ட்டே கிடையாது. அதனால எங்களுக்கு ஒண்ணும் இல்ல, எங்களுக்கு ஏமாற்றமே கிடையாது. நீ எல்லாரும் சேர்ந்து பண்ண சதி இது, அவ்வளவுதான். போலீஸ் வந்து ரொம்ப கெடிபிடி போட்டு இந்த டைம் ஆனதுனால நேராச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே அனுப்பிச்சு விட்டாங்க. மக்கள் ரொம்ப ஏமாற்றத்தோட தான் போறாங்க. நாங்க மாவட்ட பொறுப்புல இருக்கனால காலையில இருந்தே வெயிட் பண்ணோம். மக்கள் எல்லாருமே 2 மணில இருந்தே வெயிட் பண்ணாங்க. மக்கள் கொஞ்சம் ஏமாற்றத்தோட இருப்பாங்க. நாங்க 4 மணில இருந்தே வெயிட் பண்றோம். எப்படி இருக்கு உங்களுக்கு அந்த ஃபீலிங்? கஷ்டமா தான் இருக்கு. ஒரு மாதிரி என்ன மாதிரியான காரணம் சொன்னாங்களா வரல அப்படிங்கறது? தான் பிளாக் பண்ணிட்டாங்களாமே அங்க, அதனால அதான் சொன்னாங்க. கலெக்டர் ஆபீஸ்ல தான் பிளாக் பண்ணிட்டாங்க. அங்கே நான் ஈச்சமேட்ல இருந்து வரேன். மதியம் 1 மணிக்கு வந்தேன். தளபதியை பார்க்கணுன்னு, விஜயை பார்க்கணுன்னு ஆர்வத்தோட இருந்தோம். மணி இந்த 1 மணி ஆச்சு. எவ்வளோ ஆசையாக இருந்தோம். பசங்கள்லாம் வந்தாங்க. கடைசியில் இது மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ மனசு கஷ்டமாக இருக்குது. ஐயா இது வரைக்கும் வந்துட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு போயிருந்தா இது இல்லை. ஐயா வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த மாவட்டம், டிஸ்ட்ரிக்டு அப்படின்னு நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்தோம். இதுமாரி ரொம்ப மனசெல்லாம் கஷ்டமாக இருக்குது. மறுபடியும் இன்னொரு நாள் வரணும், எங்களுக்கு ஐயா பார்க்கணும். 5 o'clockல வந்து வெயிட் பண்றோம். விஜய் வந்து வரல அப்படின்னு சொல்றாங்க. அது ரியலா ஃபேக்கானே தெரியல. அதனால தான் வருவாரோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவரை பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். சின்ன வயசுல இருந்து விஜய் ஃபேன், அதனால ரொம்ப ஆர்வமா இருந்தோம். பட் ஆனா அவர் வரல. கஷ்டமா தான் இருக்கு.